கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் மீட்புறமாகிய இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினாலே இந்த 12வது மாதம் முதல் தேதியிலே இந்த அதிகாலை வேளையிலே தேவ பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, உங்களோடு கூட இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை தியானிப்பதில் மிகவும் சந்தோஷம். 11 மாதங்கள் கடந்து விட்டோம். யோசு 1வது அதிகாரம் இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி யோர்தானை கடந்து வந்து பல எதிர்ப்புகளை தாண்டி பல போராட்டங்களை தாண்டி ஜெயம் எடுத்தார்களோ, அதே போல இந்த 1வது மாதம் தொடங்கி இந்த 11வது மாதம் வரைக்கும் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில பல போராட்டங்கள் வந்திருக்கலாம், பல சூழ்நிலைகள் எழுந்திருக்கலாம், நீங்கள் நினைத்திராத காரியங்கள் நடந்திருந்திருக்கலாம், நீங்கள் எண்ணிக்கூட பார்க்க முடியாத சம்பவங்கள் நடந்திருக்கலாம், நீங்கள் தாங்கிக் கொள்ள முடியாத காரியங்கள் நடந்திருக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால இந்த 11 மாதங்கள் தேவன் நம்மை கிருபையாய் பாதுகாத்து அற்புதமாய் நடத்தி அதிசயமாய் நம்மை தாங்கி உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லுகிறது போல நீங்கள் இன்று இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி ஆசீர்வதிப்பார்கள் என்று சொல்லி 31வது வசனத்தில் எப்படியாக சொல்லுகிறார். நீங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளையும் நான் உன்னை சுமந்து கொண்டு வந்ததை நினைப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். தேவ ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, குடும்பங்களே, இந்த 11 மாதங்கள் ஆண்டவர் ஒருவரே நம்மை நடத்தி நம்மை சுமந்து நம்மை தப்புவித்து நம்மை காத்து வாழ்ந்திருக்கிறார். 11வது மாதத்துல கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். இவைகளை குறித்து என்ன சொல்லுவோம்? தேவன் தாமே நம் பட்சத்தில் இராவிட்டால், தேவன் தாமே நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இவ்வளவு நல்ல வார்த்தை, இவ்வளவு அற்புதமான வார்த்தை. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்ததுனாலதான், தேவன் நம்மோடு கூட இருந்ததுனாலதான் இந்த 11 மாதங்கள் கர்த்தர் கிருபையாய் நம் நடத்தி 2020 கடைசி மாதத்தை பார்க்கும்படியாக கர்த்தர் நம்மை கிருபையாய் வழி நடத்தி வந்திருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, இந்த 12வது மாதத்துல கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன? உனக்கு தேவன் சொல்ல போகிற வார்த்தை என்ன? உன் குடும்பத்துக்கு, உன் ஊழியத்துக்கு, உன் சபைக்கு, உன் தேசத்துக்கு கர்த்தர் கொடுக்க போகிற வார்த்தை என்ன? 12வது மாதம் என்று சொல்லும் போதே நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 2வது மாதம் சீன பெருநாளுடைய பண்டிகை, 5வது மாதம் அல்லது 6வது மாதம் மலாய்க்காரர்களுடைய பண்டிகை, 11வது மாதம் இந்தியர்களுடைய தீபாவளி பண்டிகை. ஆனால் 12வது மாதம் என்று சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, இந்த 12வது மாதம் அது நம்முடைய மாதம். ஏனென்றால் கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அந்த நற்செய்தி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிற ஒரு மாதம். எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி! யாருக்குமே கிடைக்காத சிலாக்கியத்தை ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை நான் சொல்லுவதற்கு முன்பாக தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள், இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி. பயப்படாதிருங்கள், இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி. என்ன அது? இது வாக்குத்தத்தம் அல்ல, ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாதத்துல விசேஷமாய் தொடர்ந்து வரப்போகிற மாதங்களிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீங்க, எதை குறித்து கலங்காத. கொரோனா வரட்டும், பயப்படாத. எந்த சூழ்நிலை வந்தாலும் பயப்படாத. எந்த பில்லி சூழ்நிலை வந்தாலும் பயப்படாத. ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் அன்றைக்கு தாவீதின் ஊரிலே பிறந்தார். இன்னைக்கு நம்முடைய இருதயத்திலே அவர் ஜீவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? உயிருள்ளவராய் நம்முடைய இருதயத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, இந்த 12வது மாதம் முதல் தேதி அதிகாலை நேரத்துல ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன். இந்த மாதத்துல கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன? என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக, இந்த மாதத்தின் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல இப்படியாக சொல்லப்படுகிறது, அவன் நெற்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Praise the Lord, praise the Lord, praise the Lord. அவன் நெற்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம 12வது மாதத்துல
11 மாதங்கள் கிட்டத்தட்ட 90% நாட்களை இந்த கொள்ளை நோய் நாம் கழித்து விட்டோம். சூழ்நிலைகளினால நாம் கழித்து விட்டோம். போராட்டங்களினால கழித்து விட்டோம். இந்த மாதத்துல கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த 11 மாதங்கள் நடக்காதவைகள் இந்த 12வது மாதத்துல நடக்கும்படியே கர்த்தர் கிருபை பாராட்டுவார். இந்த 11 மாதங்களில் ஜெபித்த ஜெபங்களை இந்த 12வது மாதத்தில் உனக்கு அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற மாதமாக கர்த்தருக்கு கட்டளையிடுவார். இந்த 11 மாதங்கள் ஒருவேளை உன்னுடைய பொருளாதார வாழ்க்கையில ஒரு சரிவை நீ கண்டிருக்கலாம், ஒரு உயர்வை நீ கண்டிருக்காமல் இருக்கலாம். இந்த 12வது மாதத்துல உனக்கு ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. இந்த 11 மாதங்கள் நீ பல வியாதிகளினால போராட்டங்களினால கடந்து போயிருக்கலாம். இந்த 12வது மாதத்துல அந்த வியாதியில அந்த போராட்டத்தில் கர்த்தனுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு மாதமாக கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். ஆகியதான் இந்த 1ஆம் சங்கீதத்துல சொல்லப்படுகிற பிரகாரம் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதத்துல உபாகமம் 29வது அதிகாரம் 9வது வசனத்தை இப்படியாக நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 29:9 இப்படியாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். 9வது வசனத்துல வாசிக்கிறோம். பிரியமான தேவஜனமே, இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. மறுபடியும் வாசிக்கிறேன். இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு, நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு. நீ செய்கிறவனுக்கு கைக்குடி வரணுமா? நீ செய்கிற காரியங்கள் கர்த்தனுக்கு ஜெயமாய் மாற்றணுமா? நீ செய்கிற எல்லா வேலைகளிலும் நன்மை உண்டாகும்படி பார்க்க வேண்டுமா? நன்மை கிருபை உன்னை தொடர வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது, இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. சுருக்கமா சொன்னா, சுருக்கமா ரத்தன சுருக்கமா தேவ பிள்ளைகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவீர்கள் என்று சொன்னால், நீங்க செய்வதெல்லாம் இந்த 12ஆம் மாதத்துல வாய்க்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். 3 காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இதன் முழு செய்தியை வருகிற ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். 1வது, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படின்னா எது எது வேதம் சொல்லுகிறது? உன் வழிகளை உனக்கு வாய்க்க செய்வார். உன் வழிகளை உனக்கு வாய்க்க செய்வார். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம் அல்லது 1வது வசனத்து 9வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். இந்த நியாயப்பிரமாணம் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அப்பொழுது உன் வழிகள் எல்லாம் அவர் உனக்கு வாய்க்க பண்ணுவார் என்ற வேதம் சொல்லுகிறது. இந்த 9வது மாதத்துல நீ கடந்து வந்த எல்லா வழிகளிலும் உனக்கு வாய்க்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவார். 2வது சொல்றேன், உன் காரியங்களை உனக்கு கர்த்தர் வாய்க்கும்படியாய் செய்வார். நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியமும், எப்படி சொல்ல ஆசைப்படுறேன், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் உனக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். வழியிலே சுலபமா விசுவாசிக்கிறவர்கள், முக்கியமா இந்த 12வது மாதத்துல, இந்த 12வது மாத வருஷத்தின் கடைசியில் நின்று கொண்டிருக்கிறோம். எவ்வளவு சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகணும், எவ்வளவு பண தேவைகள் நமக்கு தேவையா இருக்கிறது. நான் சொல்றேன், இந்த மாதத்துல கர்த்தருக்கு இன்னும் அதிகமாய் உண்மையா இருப்பாய் என்று சொன்னார், தேவனுக்கு பயந்து நடப்பாய் என்று சொன்னார், உன்னுடைய எல்லா காரியங்களும் உனக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். 3வது சொல்றேன், வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 24:40 வசனத்துல, உன் பிரயாணம் உனக்கு வாய்க்க பண்ணுவார். நீ கர்த்தருக்கு, அதாவது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எது? உன்னுடைய பிரயாணத்தை கர்த்தர் உனக்கு வாய்க்கும்படியாய் செய்வார். உன் பிரயாணம், நீ போகும்போது திரும்ப 90ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். 91ஆம் சங்கீதம் 10:11 உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களை கர்த்தர் கட்டளையிடுவார். நாம் செய்கிற பிரயாணங்கள், நம்முடைய வாழ்க்கை பயணத்துல தேவ தூதர்களை கொண்டு கர்த்தரை பாதுகாத்து நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே தீர்க்க தரிசனமாய் இந்த 12வது மாதத்தை உனக்காக நான் சொல்லி ஜெபிக்க போறேன். அவன் நெற்காலிகளில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கல்லியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த மாத வாக்குத்தத்தம், நீ செய்வதெல்லாம் உனக்கு வாய்க்கும். பிரைஸ் தி லார்ட். ஷலோம். சமாதானம். ஜெபிப்பும் கண்களை மூடி. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த முதல் தேதி அதிகாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 11 மாதங்கள் எங்களை கிருபையாய் நடத்தி அற்புதமாய் போஷித்து அதிசயமாய் நீர் எங்களை நடத்தி வந்ததை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் தேவனப்பா, நீர் எங்கள் ராஜாதி ராஜா. ஆண்டவரே,
நீர் எங்களை போஷிக்கிறவர் ஆண்டவரே. நீர் தான் எங்களுடைய தகப்பன், நீர் தான் எங்களுடைய வழிகாட்டி, நீர் தான் எங்களுடைய சத்தியம், நீர் தான் எங்களுடைய ஜீவன், நீர் தான் எங்களுடைய ஆண்டவரே வழி ஆண்டவரே. இந்த 12வது மாதத்தை முற்று முடிவுமாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க இந்த மாதத்தில் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதியின் கூடாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்கள், ஒவ்வொரு கிறிஸ்டியன் ஒர்க்கர்ஸ், ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், ஒவ்வொரு தனித்தனியாய் ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவத்தை வைத்து நான் ஜெபிக்கிறேன். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லிடுறேன் ஆண்டவரே. இந்த மாதத்துல உடைய பிள்ளைகள் அதிசயங்களை காணப்படட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் நன்மைகளை பார்க்கட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஆண்டு கிருபாவரங்களை காணட்டும் ஆண்டவரே. இந்த கோவிட் நாட்களிலும் எங்களை கைவிடாமலே நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையாய் நடத்துங்க இயேசுவின் நாமத்தினால. இந்த 12வது மாதம் முதல் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் உடைய சமூகத்தை இந்த காலவெளிகளை எங்களை ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டை செய்கிறோம். எங்களை தாழ்த்தி கட்ட நடத்துகிறாங்க ஆண்டவரே. சிசுமாய் வேலை செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில இந்த மாதத்துல ஆண்டவரை செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னேன். உடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்துல எதிர்பார்த்திராத சம்பளத்தை கர்த்தர் கொடுப்பீராக, எதிர்பார்த்திராத பதவி உயர்வை கர்த்தர் கொடுப்பீராக, சம்பள உயர்வை கர்த்தர் கொடுப்பீராக. 12வது மாதம் அவர்கள் எடுக்கிற சம்பளத்துல அவர்களுக்கு ஒரு திருப்தி உண்டாகட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த சம்பளத்தை பார்க்கும் போது கர்த்தர் எனக்கு இதை தந்தார் என்று சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே. பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா குடும்ப காரியத்தையும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் மனதார இந்த கால வேளையில நான் ஆசீர்வதிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபித்து ஒவ்வொரு ஆசீர்வதித்து உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.